அஸ்ஸலாமு அலைக்கும். இது மாடல் புரோட்டா கடை. எங்கே பார்டர் புரோட்டா கடை. பார்டர்னா இதில் செங்கோட்டை பக்கம்ல. ஓகே, செங்கோட்டை கடை. செங்கோட்டை பேர் என்ன கேட்டை போல இருக்கிறேன்னு பார்த்தேன். கோழி, சிக்கன், இது என்னது ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது என்னதுமா மீனா பீஃப். அது அது என்னது சொல்லலாம். இது நம்ம குற்றாலத்து பக்கம் இதில் இருக்குமே என்னமோ இதுக்குன்னு சாப்பிட போவோம்மா. அங்கே இதுங்க பார்டர் பரோட்டா கடைன்னு சொல்லி இப்போ சாப்பிட போவோம். சாலம் கட்டுங்க குருமா. இது என்ன இது என்னது இது இது வெஜிடபிளாக அழகாக தரச்சிங்கன்னா இது நல்லா துப்புரவாக தான் இருக்குது. கடை துப்புரவாக இருக்குது. எப்போவுமே கடை துப்புரவாக இருந்தால் நம்ம ஆட்கள் வாங்குவோம். அது நாங்கள் சொல்லணும் இல்லையா வெளியாட்கள். இது பத்துல் கிச்சன் பாருங்கள். பரோட்டா தர்த்தீப்பாக போட்டு வச்சுக்கிறோம். இது அதில் உள்ள பிரான்ச். இங்கே இதில் உள்ள பிரான்ச்சு நம்ம செங்கோட்டை பிரான்ச். ஏன்னா நம்ம இதுக்குன்னு செங்கோட்டையில் குற்றாலத்துலேருந்து சாப்பிட போவோம். இதுக்கு ஞாபகம் வைக்கிறா பார்த்துக்கோங்க. செங்கோட்டைக்கு போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் சாப்பிட போவோம். அதில் உள்ள பிரான்ச் அதெல்லாம் எல்லாத்தையும் வாசல் நம்ம காயல்பட்டு சிட்டிலே கொண்டு வந்துட்டோம். காயல்பட்டை ஃபாரின் மாதிரிலே இப்போ ஆகிட்டுமா. எல்லா வகையான உணவும் கிடைக்குது. வாழையில் வச்சுக்கிறோம். நல்லா நீட்டாக இருக்குது, துப்புரவாக இருக்குது. ஒரு வாடையும் தெரியல. ஸோ அதெல்லாம் பறக்க செய்வோம். இந்த தேவைண்டா ஆர்டர் பண்ணுங்கள். ஒரு பரோட்டா என்ன விலை? 10 ரூபா. ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக கொடுப்பீல? என்னான்னு கொடுப்பியா? எது வச்சு கொடுப்பியா? கிரேவி கோழி வச்சு கொடுக்குறேன்டா. எவ்வளோ முடியும்? 3 பரோட்டாவும். பரோட்டா சும்மா கையில் எப்படி எடுத்து காட்டுங்க. கையில் தண்ணி ஒரே பரோட்டா தான். பிளேட்டில் வச்சு ஒரு பரோட்டா காட்டு. கையில் எடுத்து அசிங்கமாக ஏதோ நாசாக்கு வாங்குவோல. தைக்க நாசாம்மா. சரி சரி. நல்ல அழகான பரோட்டா வைங்க. ஒரு பரோட்டா 10 ரூபா முடிகிறோம். 10 ரூபா. சரி சரி. இன்னும் கொஞ்சம் பெருசாக போடணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக ஆர்டர் கேட்குறோம். கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுங்க. ஏன்னா மாசாலா அழகான பரோட்டா வைக்குது. 3 பரோட்டாவும் இந்த ஒரு சிக்கன் வைப்பாலாம் பீஸ். நல்லா கறிலாம் நல்லா கண்ணு இருந்தாப்பில் வைக்குது. முட்டு எல்லாம் பலதும் கலந்து கிடக்குது பாருங்கள். அதனால் இதை நீங்கள் வாங்குகிற ஆர்டர் கொடுத்தா தைக்காக்கு நார்சாக்கு அதுக்கு முதல் கத்த உதற ஆட்களுக்கு நார்சா. இது எவ்வளோ கொடுப்பியா? 100 கிராம் 70 ரூபாயா. தைக்கா நார்சாக்கும் போகிறான். நீங்கள் அப்படி கொடுத்து இப்போ தைக்காக்கு தான் நார்சா கட்டிக்கிட்டீங்களாலாம். நல்லா பாதாங்கி தான் எல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். நல்லா டேஸ்ட்டாக இப்படிலாம் விட்டால் தான் டேஸ்ட்டு இருக்கும். சும்மா தேங்காவை மட்டும் அரைச்சி விடக்கூடாது. கொஞ்சம் டேஸ்ட்டாக அரைச்சி விட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்லித்தரேன் எப்போ அப்படின்னா கொஞ்சம் கசகசா கேஷ்நட்டு எல்லாம் அரைச்சி விடுங்கண்ணா. நீங்கள் தான் ஓனரா? இருந்தால் ஓனரா பார்த்துக்கோங்க. சரி சரி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செங்கோட்டை கடைன்னு மனசில் நினச்சிக்கோங்க. பிராஞ்சா செங்கோட்டை பிஸ்மி புரோட்டா ஸ்டால் பிராஞ்சா. குவாலிட்டியாக இருக்குது. நான் திண்டிக்கிறேன். குற்றாலத்துலேருந்து அங்கே போவோம் இதுக்குன்னு சாப்பிட. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.